சாந்தி அக்கா போட்டிருந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா அண்ணி. கல்யாணம் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சுல்ல? ஆமாங்க. அதுவும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா. இப்பதானே கல்யாணத்துல சாப்பிட்டீங்க? அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? நகையை கேட்டு சொல்றான். சீக்கிரம் எல்லாரையும் நகையை கேட்டு சொல்லு. நகையை கேட்டு சொல்லு. நகையை கேட்டு சொல்றான். நகையை கேட்டு சொல்லு. ஐயோ கதவு வேற நடக்க மாட்டேங்குது. கைட்டி அதை வைக்க சொல்லு. சீக்கிரம். எல்லா நகையும் நீ வச்சுக்கோ. நீ கண்ணை வெட்டு. நீ கண்ணை வெட்டு. சீக்கிரம். பணத்திற்காக கோ கேப் காரில் பயணம் செய்த 5 பேரை கால் டாக்ஸி டிரைவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Results of the bout number 5. Red knockout in the favor of blue. Raghav is the winner. Patient's vitals and critical. Okay. Doctor? Fine. I think he is opening his eyes. Excuse me, please. Hello. Hello. Can you see? கண்ணை நல்லா வைடா ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த லைட்டை ஃபாலோ பண்ணுங்க. பயப்பட வேண்டாம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. நாங்க எல்லாரும் டாக்டர்ஸ். உங்களை பார்த்துட்டு தான் நாங்க இருக்கோம். என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? உங்க பேர் சொல்லுங்க. ராகவ். Get me the mirror, please. தெரியுறீங்களா? Can you see? Can you see your face? Choice Award for Excellence 2018 சிறந்த காவலருக்கான விருதை பெறுபவர் உயர்திரு மயில் வாகனம் IPS காவல்துறை ஆணையாளர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் உசேன் போல்டை நன்றாக தெரியும். அவர் மொத்தமாக தடகளத்தில் ஓடிய நேரங்களை கூட்டினால் ஒரு சில நிமிடங்களில் அடங்கும். அதற்காக அவர் வாழ்நாளில் உழைத்தது 20 வருடங்கள். நான் காவல்துறையில் 28 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த விருதினை என் கையில் தந்த கணம் நிறைவு தந்தது. அனைவருக்கும் நன்றி. People Choice Award for Excellence 2018 Best Call Taxi Service of the Year விருதை பெறுபவர் மன்னிக்கவும் ஒரு சின்ன திருத்தம். தொடர்ந்து 7வது முறையாக இந்த விருதை பெறும் கருடா கால் டாக்ஸி சர்வீஸ் நிறுவனர் திரு அழகர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கருடா கால் டாக்ஸி நிறுவனத்தை 7வது முறையாக பயணிக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பயணிங்க.
அடுத்த வருஷம் இதே மேடையில் 8வது முறையா அப்படின்னு மட்டும் சொல்லி என்னை அழைக்காதீங்க. யாருமே 8வது முறையாக அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துங்க. அது நன்றி சார். 8வது முறை மட்டும் இல்ல, இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்க வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளருக்கான விருதை பெற திரு வெற்றிச்செல்வன் அவர்களை அன்போடு வணக்கம் சார். விநாயக் கனகசபை கோ கேப்ஸோட CEO. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்தேன். எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் சார். அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கின இந்த அவார்டை நான் வாங்கணும். அது உங்கள் கையால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். கோவிந்தி, நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேன்னா முதல்ல எந்த வேலையை பார்ப்பேன்? நான் ஹோட்டல் ஆரம்பித்தேன், நான் தான் முதலாளி. கல்லால் தான் உட்காருவேன். முதல்ல கக்கூஸ் கழுவு கற்றுக்க. உள்ளே வர்றவன் முதல்ல அங்கே தான் போவான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சொல்கிறதும் சரியில்லை, சொல்கிறது தான் சரி. நமக்கு போட்டியாக உருவாகி இருக்கிற இந்த கோ கேபடிய CEO இந்த தொழிலுக்கு நம்ம கம்பெனி பார்த்து வந்தவன். இன்னைக்கு நான் வாங்கின விருதை அவன் வாங்குவேன்னு சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்குல்ல? நீங்க சொல்றது சரியா இல்ல சொல்றது தான் சரியா? அவன் சொல்றதுதான் சரி. 35 வருஷம் இந்த தொழிலுக்கு நான் வந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எடுத்த எடுப்புல ஏன் எடுத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்னா என் மேல ஏதோ தப்பு இருக்கு. சரி செய்யணும். சார் ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். என்ன ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இல்ல? ஏன்பா குடிச்சிருக்கியா? வண்டியை நிறுத்து. ஏப்பா வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. ஃபோன் பண்ணுங்க போலீஸ். இதோ பண்றேமா. பயமா இருக்கு. ஏன்னா போலீஸ்க்கு லைன் கிடைச்சதா? வண்டியை நிறுத்துப்பா. ஏப்பா வண்டியை நிறுத்துன்னு சொல்றேன். அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா. அவளையும் கூட்டிட்டு போங்களேங்க. அட இருடி, அப்பா போய் 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. ஓகேவா? சரி. நல்ல பொண்ணு. நீ வா வா வா, ஒரு வாய் சாப்பிடுமா. சார், நான் ஏசிபி துவாரகா பேசுகிறேன். பையன் ஸ்பாட் அவுட். ட்ராவல் பண்ணவங்க ஒரு 50-52 இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவர். சொல்லுங்கள் மிஸ்டர் நாகராஜன். நாங்கள் வளர்ந்து வர ஒரு நிறுவனம். அதான் பொறுப்பில்லாத டிரைவர் வச்சுருக்கீங்களா? இல்லை மேடம், நாங்கள் ஒருத்தர் உள்ள சேர்க்கறது முன்னாடி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சேர்க்குறோம். பேரு, ஊரு, அம்மா அப்பா, பொண்டாட்டி யாரு, பிள்ளைங்க எத்தனை, ரேஷன் கார்டு, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஆதார் கார்டு, இதானே உங்களுக்கு கிடைக்கிற டீட்டெயில்ஸ். இதுவே சாயந்தரம் 5 மணிக்கு நடந்திருந்தா எல்லா சேனல்ஸ்லையும் உங்கள் சர்வீஸ் பற்றி டிபேட் நடந்திருக்கும். மேடம், எங்கள் CEO ஒரு யங்ஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர். எனக்கு 55 வயசு ஆகும். முன்னேறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிரஸ்ஸில் வராமல் பார்த்துங்க ப்ளீஸ். தமிழகத்தில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிண்டி அருகே அசுர வேகத்தில் வந்த கோ கேப் கார் சாலையில் வந்து கொண்டிருந்த அருண் மீது மோத இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணுன்றது என் கனவு நாகராஜன்.
இப்படி எல்லா மீடியாவிலும் நம்ம கம்பெனியை பற்றி அசிங்கமா. அந்த ஏஎஸ்பி எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதையெல்லாம் மீறி அவங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கட்டும். டிரைவர் குடிச்சிருக்கான், மறுபடியும் எல்லாரோட ஐடியை ரீசெக் பண்ணுங்கள். இனிமேல் குடிச்சிட்டு ஓட்டணுன்ற தாட்டு கூட எந்த டிரைவருக்கும் வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. ம். என்ன சார் இறங்கி ஜாலியாக நின்றுட்டு இருக்கீங்க? டிராஃபிக் ஆகுது சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சும்மா பொழுது போலன்னு காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஜாவரா போயிட்டே இருங்க, நான் வரேன். சார் இதே வண்டி அன்னைக்கு அடியா சிக்னல் நின்னுச்சு சார். கரெக்ட். அதுக்கு முன்னாடி மயிலப்பூர்ல நின்னுச்சு, அன்னைக்கு சாயந்தரமே மாம்பழத்துலயும் நின்னுச்சு. அதை நீங்க கவனிக்கணும். நமக்கு தான் வேற வேலையே இல்லையே. போங்க சார், ஊர் முன்னா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. என்ன சார் நடு ரோட்ல வண்டி நின்னுச்சுன்னு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம நிக்கிறீங்களே சார்? எவ்வளவு டென்ஷன்ல நிக்கணும்? ஐயோ வண்டி ஸ்டார்ட்டே ஆகலையே நிக்கணுமா? போங்கயா சார். காரை நடு ரோட்ல நிப்பாட்டி கழுத்துல இருக்காதீங்க சார், வண்டி எடுங்க சார். சார் மெதுவா பேண்ட் ஊந்துற போது. சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை எடுங்க சார், டிராபிக் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆனா தானே வண்டி எடுக்க முடியும். நீங்க ஏன் டிராபிக்கை நிறுத்திட்டு இப்படி வாங்க? இப்போ என்ன பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும்? மிஸ்டர் போலீஸ்மேன், இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தடவை லேசா நம்ம வண்டியை பாசத்தோட அப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நானும் போயிடுவேன், நீங்களும் ட்ரை கிளீனிங் போயிடலாம். ஓகே சந்திரமௌலி, ஒரு வழியா வந்து சேர்ந்தா. வெரி குட். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? அங்க பாரு சார், இந்த வண்டிக்கு நிறுத்த கூடாது சார். எதுக்கு சார்? இது விவிஐபி ஏரியா சார், இந்த காருக்கு நிறுத்த கூடாது. இதுவும் விவிஐபி கார் தான். 1980ஸ்ல மர்லன் பிராண்டோ, ஆல் பச்சினோ, ராபர்ட் டி நீரோ, மெரில் ஸ்ட்ரீப் இவங்கெல்லாம் இந்த வண்டியை வச்சிருந்தாங்க. இப்போ நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வெட்டினா எல்லாம் பேசாம கார் எடுங்க சார். யார் வெட்டியா பேசுறது? போய் சொன்னா உங்க எல்லாரையும் வெட்டி விட்டுருவார். ஏற்கனவே உள்ள எல்லாரையும் பஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். யார் சார் அவரு? ஏன் புள்ளதான். எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். வெளியே அங்க இருந்து இங்க வரதுக்கு தான் டைம் ஆச்சு. உள்ள வரதுக்குள்ள ஒரே டிராபிக் ஜாம். ஓப்பா, இத்தனை வாட்டி சொல்றது, ஏன் அந்த ஓட்ட வண்டியை ஓட்டுறீங்க? ஏதாவது புது வண்டி மாத்தலாம்ல? Hey Raghav, sir, you did a great job, man. Thank you sir, thank you. Happy for you. Sir, இது என் அப்பா. Oh, hello sir. இவரு மிஸ்டர் விநாயக், GoCap CEO ப்ளஸ் என் ஸ்பான்சர். Wonderful. Such a pleasure to meet you. Thank you so much for your support. என்னோட கனவும் பாக்ஸர் ஆகணும் தான் சார். ஆக வேண்டியதானே? அப்பாவோட பிஸ்னஸ். அவருக்கு என்னோட வெற்றியில் சந்தோஷம், ஆனால் எனக்கு ராகவ் மாதிரி யங்ஸ்டர்ஸோட அச்சீவ்மெண்ட்டில் ரொம்பவே சந்தோஷம். That's wonderful. God bless you. Thank you, sir. முட்டிலப்பா, ரொம்ப டயர்டா இருக்க பாக்ஸிங்க்கு அப்புறம். டை அடிக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்குள்ள டை அடிக்கணும்? முடிக்கு டை அடிக்க மாட்டீங்க. ஓ முடிக்கா? நோ. ஃபோனை மாற்ற மாட்டீங்க. மாற்ற மாட்டேன். இந்த வண்டியும் மாற்ற மாட்டீங்க. கண்டிப்பா மாற்றவே மாட்டேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? அஃப்கோர்ஸ் ஆகுமே. எப்படி? பின்னாடி நின்றுக்கிட்டு பியாரோட அப்படி லேசா தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும். யாரு என்ன? நீங்க தான் தள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அப்பத்துலதே தெரியுமே சார். அதோ பேட்ஜை தொங்க விட்டுக்கிட்டு 5 பேர் இழிச்சவாயனுங்க நிக்கிறானுங்களே வெள்ளையும் சொல்லியுமா? ஆமா. அவனுங்க டிஷர்ட்டை கருப்பாக்கிடுவோமா? பாய்ஸ் ஏன்டா டேய், சும்மா தானே உட்காந்துருக்க? கேட்டு திறக்க மாட்டியா? ஆமாண்டா, நான் இந்த வீட்டில் வாட்ச்மேன் வேலை மட்டும் தான் பார்க்கல, அதையும் பார்க்க வச்சிரு. இந்த காரும் அதோட கலரும். ஓய் சின்ன தம்பி, இக்கட ரண்டி. இதில் தெலுங்கு வேற. ராவையா, காலையில ஏன் டியூட்டிக்கு வரல நீ? வீட்டோட மாப்பிள்ள மாதிரி நான் ஒருத்தன் வீட்டோட மெக்கானிக். அதனே தனியா புலம்புறேன். அங்கிள், நான் இந்த காரோட டிரைவர் கிடையாது, மெக்கானிக். நீ மெக்கானிக் இல்ல, மெக்கானிக். உள்ள ஹார்ன் அடிக்கல, நீ அடிச்சு பாரு. ஹாரன் மட்டுமா சரியில்லை, எதுவுமே தான் சரியில்லை. என்னது தேடுற? இன்ஜினியா? அது அங்க இல்ல. இந்த வண்டியில எது எது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. தோ ஹாரன் அடிச்சிட்டானுங்களே. ஹாய் டார்லிங்.
ஆல் பொடியன்ஸ் வந்தாச்சா? என்ன ப்ரோகிராம்? அங்கிள், நாளைக்கு உங்க காருக்கும் என் சைக்கிளுக்கு ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா? அடேங்கப்பா. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா போணும். அங்கிள், நான் ஸ்லோவா போனாலும் நான் அங்கிள் ஜெயிப்பேன். அது எப்படி? ஏன்னா உங்க கார் ஸ்டார்ட் ஆகாது. சார், அந்த விஷப்பூச்சி உங்க அப்பாவை கலாய்க்கிறது கூட தெரியாம ஏதோ நேர்மமா லெவலுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அப்பா குழந்தைங்களோட குழந்தையா மர்ஜ் ஆயிட்டு இருக்காரா? ஏண்டா அந்த குழந்தைங்க உங்க அப்பாவை கலாய்க்கிறது அவருக்கு தான் புரியல, உனக்கு மாடா புரியல? டேய், அப்பா இந்த ஏரியால எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா? உங்க அப்பாவால தான்டா இந்த ஏரியா ஓகே மாசு. இந்த காரை வச்சுட்டு ஃபுல்லா பொல்யூஷனை கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. டேய், அப்பா பத்தி தெரியாம பேசாத. டேய், உங்க அப்பா சந்திரமௌலி தானே, ஏதோ ராஜமௌலி லெவலுக்கு பில்டப் கொடுக்குற. மிஸ்டர் பாகுபல்லி, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவசரமா போறது இந்த வண்டியோட டிக்கில தான். தெரியுது தெரியுது. அதனால தானே எனக்கு பத்மினின்னு பேர் வச்சிட்டீங்க. நல்ல வேலை உங்க அப்பா சன்னி பைக் வச்சுக்கல, அப்புறம் என் பேர் என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்? அதேதான். என்ன மச்சி, இன்னும் இந்த ஃபேனை ரேடியோவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய், நல்லா காத்து வரும்டா. எப்படி சுத்துதுன்னு பாரு. இது சுத்தி காத்து வரல, வெளியில இருந்து வர்ற காத்துனால தான் இது சுத்துது. அட்லீஸ்ட் இதை நவுத்தி வச்சீங்கன்னா ஜன்னல்ல இருந்தே பெட்டரா காத்து வரும். ஏன்டா? பின்ன என்ன மச்சி, வீட்டை ஏதோ காயலாங்கட மாதிரி வச்சிருக்கீங்க. நல்ல வேலை பாட்டு புக்கு எதுவும் இல்ல. அப்ப இதென்ன? கேலண்டராவது வருஷம் வருஷம் வாங்குறீங்களா, இல்ல அதையும் பழசையை வச்சு யூஸ் பண்றீங்களா? பத்மினி, கோல்ட் இஸ் கோல்டுமா. இப்பெல்லாம் கோல்டே ஓல்டு தான் அங்கிள். பிளாட்டினம் டைமண்ட்னு எவ்வளவு வந்துச்சு. அது சரி, பிளாட்டினமும் டைமண்டும் புதுசா வந்துருக்குன்னு சொன்ன முதல் ஆள் இவன் தான். நல்ல தோஸ்தும் உனக்கு. தேவையா உனக்கு? மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு உங்க அப்பா ஒரு 80 வயசு கேள்வி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. உன் ஃபர்ஸ்ட் நைட் பாடல் தான் நடக்க போகுது. சும்மா இருக்கியா? அதான் நடக்க போகுது பாரு. அது உனக்கு தான் பத்மினி. ராகவ், உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? எனக்கு ஒரு புது கார் வேணும்பா. கண்டவெல்லாம் என்ன கலைக்கிறான். கண்டவலாமா? யாரா அவங்க அப்பா கழிச்சு? டேய் அப்பா, நாளைக்கு நம்ம ஷோரூம் போறோம். மறுபடியுமா? வாங்கிடுவாரு. தூங்கிடுவாரு. வாங்கிடுவாரு. தூங்கிடுவாரு. இந்த தடவை கண்டிப்பா வாங்கிடுவாரு. சார், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை தரனப்போ வந்தா அதே ஃபீலிங் வருதா? இல்ல. அங்க பாரு, கழட்டி விட போறோம்னு தெரிஞ்சே காதலி நோண்டுற மாதிரி, வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சு அந்த காரை என்ன நோண்டுறாருன்னு. டேய், சும்மாரா. அப்பா இன்னைக்கு கன்ஃபார்மா கார் வாங்கிடுவாரு. வாரம் நம்ம மானத்தை தான் வாங்குறாரு. மீதி மானத்தை வாங்கி வாங்கிட்டான். சார், இந்த காரை நீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 4000 rupees. 4000 ரூபாயா? டேய், ஒரு கார் வித்தாலே 4000 ரூபாய் கிடைக்குது. நான் 20 வருஷமா இந்த காருக்கு மெக்கானிக்கா இருக்கேன். எனக்கு என்னடா குடுத்தீங்க? டெய்லி சோறு போடுறோம். யோ, அப்ப எதனா அறிவுதா உங்களுக்கு? போன 4 மாசமா நீங்க கார் பார்க்க வந்தப்ப நான் கொடுத்த டீ, காஃபி, முட்டை பப்பு செலவே 5000 ரூபாய் ஜிஎஸ்டி சேர்க்காம. சார், கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு கன்ஃபார்மா முடிச்சிடலாம். கலா மாஸ்டர் ஆரம்பிச்ச டான்ஸ் ஷோவே முடிஞ்சிச்சியா? ஆனா நீங்க முடிக்கிற மாதிரி தெரியல. பாபா, இவர் கார் வாங்கிட்டா நான் ஆன்மீக அரசியல சேர்ந்துடுறேன்ப்பா. பாரு, இப்ப பாரு, இந்த கார் வேணாங்கிறதுக்கு டிசைன் டிசைனா 1000 காரணம் சொல்லுவாங்க. ஏய், எப்படியாச்சும் காரை வாங்க வச்சிரு. 8000 கமிஷன் தரேன். So, this is India's fastest moving model, sir. ஆனா இவர் ஓட்டுனா ஸ்லோவஸ்ட் மூவிங் தான் சார். இந்த கார் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கிருக்கு சார். இன்னைக்கே நீங்க டீல முடிச்சீங்கன்னா 25 சமோசாஸ் ஃப்ரீயா தரேன் சார். புது கார் வாங்குனதுக்காக சொந்தக்காரங்கலாம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ப்ளீஸ் சார். நம்ம போன தடவை வந்தப்ப வேற மாடல் இருந்தது. ஆமா, இந்த மாடல் இருந்தா மட்டும் வாங்கிருக்க போறீங்க. மிஸ்டர் பார்த்தா இந்த வண்டியை பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனா உள்ள உட்காரும் போது அது கொஞ்சமா இருக்காதே, பெருசா தானே சார் இருக்கும். போன வாரம் நமிதா மேடம் கூட வந்து உட்காந்து போனாங்களே, அதான் கண்ணாபின்னா நாடுது. அப்பா, சீட் செல்லனா சீட் மாத்திடலாம்ப்பா. அது மட்டும் இல்ல டியர், அந்த ஸ்டியரிங் வீல் அப்படி பிடிச்சா சுத்துதா, மேலே இங்கேயும் குதிக்குது சார். குதிக்கிறதுக்கு அதனா ஜோதிலட்சுமி இடுப்பா சார். ஸ்டீரிங்லாம் இல்ல, உங்க கை தான் ஆடுது. வயசாகுதுல உங்களுக்கு. யாருக்கு போய் பிபி சுகர்லாம் செக் பண்ணி பண்ணிட்டு வந்துறேன். டேய் சார், எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். மிஸ்டர் பார்த்தா, என்னதான் இந்த வண்டி புதுசா இருந்தாலும் இதுக்குள்ள ஏறும்போது நம்ம பத்மினிக்குள்ள ஏற ஃபீலிங் வர மாட்டேங்குது சார். எனக்கு கூட இந்த ஜென்மத்தில் நீங்க கார் வாங்குங்கன்ற ஃபீலிங்கே வரல சார். கரெக்டா சொன்னீங்க. பல காலத்துல சைக்கிளுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டின மாதிரி ஒரு மெட்டல் பாடிக்கு நான் டயர் வச்சு ஓட்டி நிக்கிறீங்கடா. அதெல்லாம் காருன்னு சொல்லாதீங்கடா. வெயிட் a minute, வெளியே நிக்கிற அந்த கிரீன் கார் நல்லா இருக்கே, அது நம்ம வந்த கார் தான். அப்ப அதுலயே போலாம். ரகம் டார்லிங், டோன்ட் வரி. என்னைக்காவது ஒரு நாள் உழைப்புல லோன் இல்லாம வாங்கலாம். என்னப்பா இருக்கு அந்த கார்ல? அந்த கார்ல என்ன இல்ல, ஸ்டியரிங் வீல் இருக்கு, கருப்பா புசு புசுன்னு புக வர நீட். பா, காமெடி பண்ணாதீங்கப்பா. ஏன் எப்ப கேட்டாலும் காரணமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? புது கார் வாங்குங்களே. ஓகே, சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா அந்த வண்டிக்குள்ள உங்க அம்மாவோட உயிர் இருக்கு. சென்டிமெண்டா? ரகா, இந்த வண்டியை நாங்க ஃபர்ஸ்ட் வாங்க போகும்போது எனக்கு இந்த வண்டியும் பிடிக்கல, இந்த கலரும் பிடிக்கல. ஆனா உங்க அம்மாக்கு பிடிச்சது. இந்த வண்டி வாங்கின அப்புறம் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வண்டி கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். அவங்க இல்ல, வண்டி இருக்கு, இருக்கும்.
இப்போவாவது புரிஞ்சுதோ? வெயிட் மொபைல் அடிக்குது அதிசயமா. அது ஏன் இப்படி அடிக்குது ஜுரம் இந்த மாதிரி? ஓ ராமு, ஹலோ ஹலோ. ஏய் இரு. ஹலோ. இரு கிளியராக கேட்கல, ஸ்பீக்கரில் போடுறேன். சொல்லு. எத்தனை தடவை சொல்கிறேன்? இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஓசியில் ஃபோனை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோனை வச்சுட்டான். அப்பா, அந்த ஃபோனுக்கும் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கு? இல்லையே. இல்லை ஏ குட் ஃபைன்லாம் புது ஃபோன். பா என்னப்பா ராமூர்த்தி அங்கிள் உங்களை எவ்வளோ கலாச்சாரம். ரொம்ப அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு சீனை போடுங்க. என்ன மாதிரி சீனு போடுறது? நீயே போடு, எனக்கு இதெல்லாம் வராது. ஓகே. ஏய் லவுட் ஸ்பீக்கரில் போடுறா. கரெக்ட், அதில் போடு. ஹேய், உங்ககிட்ட வீடியோ கால் இருக்கா? ட்விட்டர் இருக்கா? அறிவு இருக்கா? அவர் இன்னும் ஃபோனே எடுக்கல. உனக்கும் தெரியாதா? டேய், இந்த ஃபோன்லேருந்து என்னை கூப்பிடாத, எனக்கு சரியாக கேட்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சும்மா நிறுத்த, எல்லாம் நல்லா தான் கேக்குது. உங்ககிட்ட வீடியோ கால் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு கேளுங்க. சரி, இன்ஸ்டாகிராம் இருக்கா? மேட்ரு வீடியோ இருக்கா? மேட்ரு வீடியோ இருக்கா? ஐயோ, மேட்ரு வீடியோ நிறைய இருக்கு, குடோன் பூரா வச்சிருக்கேன். எப்படியும் பையன் தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியுது. ஒன்று செய், அப்படியே புதுசாக ஒரு காரை வாங்கி கொடுக்க சொல்லு, உன் பிரச்சனை தீர்ந்துடும். தெரியுது. ஐடா ஃபோனை. ஐயோ, யார்தோ டிக்கி அவுட். அப்பா, நம்ம டிக்கிக்கு ஒண்ணாகல. மேடம், உங்க வண்டி அது? டிக்கில டேல்லாம் படிச்சிருக்கு. ஏன் இது? See what I do to you. Wait. See what I do to you. What are you going to do? அது என்னது? எதுக்கு அது? உங்க பேர் என்ன சொல்லுங்க? டீடைல் சொல்லுங்க. Facebookலயும் Twitterல போட்டு உங்களை அசிங்கப்படுத்துறேன். ஏமா இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்க லைசென்ஸ் கொடுங்க. நீ என்ன பெரிய லாயரா? நான் லாயர் இல்ல, எங்க அப்பா பெரிய லாயர். உங்க அப்பா லாயரா? சரி, ஓகே. நான் தான் தெரியாதனமா வந்து லேசா இடிச்சிட்டேன். அப்படி வெரி குட். என்ன வெரி குட்? இப்போ 2 ஹவர்ஸ்ல என் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வரணும் என் ஆபீஸ்க்கு. இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். இருக்கட்டும். 2 hours, ஓகே? ஏய், என்ன பண்ற? பொண்ணு ரோடி. இது என்னோட காரு. ஸ்டார்ட் எல்லாம் ஆகாதாக்கும். ஓ. ஐச்சி. பத்மினி, துரோகி. யாரு? வண்டியை சொன்னேன், அதுக்கு பேர் தான் பத்மினி. போய் பைக் எடு. போயவா? அப்ப நீங்க ஏன் வண்டி, நான் உங்க வண்டியில ஏறி எங்க போறது? மெக்கானிக் கிட்ட. 2 hours. பப்பர பாத்துக்கிறேன். ஏய், இங்க பாரு, நான் செல்ஃபி எடுக்கறேன். இங்க பாரு. ஏய், எல்லாரும் பாருங்க. இந்த வியூ நல்லா இருக்குல? சரி, இந்த ஓகே. இந்த காருக்கு எதுக்கு போன மூஞ்சி வச்சிங்க எல்லாம் செல்ஃபி என்ன கேளுங்க சார், உள்ளல போகலாம் சார். அப்ப வெளிய போ. சார் உள்ளல போகலாம் சார். ரெண்டுமே பாத்துறோம்டான்ற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீதான் மதுவா? உங்க அப்பா அழகா இருப்பாரு, இவள போய் கேக்குறா. எங்க போறீங்க சார்? நில்லுங்க. இது வரைக்கும் நம்ம 42 அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். இதுல ஏறக்குறைய எல்லாமே ஹிட் தான். அடுத்து நம்ம பண்ண போறது வேற லெவல்ல இருக்கணும். யா? சோ இப்போ நம்ம டெவலப் பண்ற ஹலோ, இங்க யார் மது? நீ மதுவா? நீ மதுவா? ஏய், அது பேர் சுரேஷ்டா. ஐ நோ. நீ மதுவா? இல்ல. நீ தான மது? நோ. எங்க உன் நம்பர்? டேய், இல்லடா, ட்ரூ காலர்ல செக் பண்றதுக்கு கேட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் சார் நீங்க? சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க. முதல்ல வெளிய போங்க சார். யார் நீ? என்ன உன் பிரச்சனை? உங்க பைக் ரெடி பண்ணிட்டேங்க. வாட்? இன்னைக்கு மிஸ்டர் சந்திரமௌலி கார் உங்க பைக் இடிச்சு டேலாம் கூட உடைஞ்சதுல? ஆமா, அதுக்கு இல்ல, ஐ எம் ராகவ், சந்திரமௌலியோட சன். என் அப்பா பண்ணது வெரி பேடுங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் இப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது. ஆமா, உன்னால பெட்டே இருக்க கூடாது. சரி, சாவி. சாவியா? ஆக்சுவலி உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்டும் பேக் பிரேக்கும் உடஞ்சிருக்குன்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கையில தான் சாவி கொடுத்துருக்கேன். அவர் அதை எப்போ ரெடி பண்றாரோ நானே என் கையால வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். லவாச்சி. ஹலோ, நான் டெய்லர் மட்டும் தான் மாத்த சொன்னேன், மீதியெல்லாம் நீங்க மாத்துறீங்க. பிகாஸ் ஐ லவ் யூங்க. வாட்? யா. என்னடா ஸ்னேகனோட ஸ்பீடா இருக்க? அறிவில்ல, புத்தி இல்ல, சோத்துல உப்பு போட்டதான திங்கற. நல்ல வாய்ஸ்டா. ரோட் நாய் மாதிரி பிஹேவ் பண்ற. முன்னபின்ன தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அப்போ நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு டோஸ் கொடுக்க போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல இன்னைக்கு டோஸ் கொடுத்திருந்தா இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தா எப்போனாலும் டோஸ் கொடுக்கலாம்ப்பா.
சார் இங்கெல்லாம் நிற்கக்கூடாது சார். ஹாய் ராகவ், எப்போ வந்த? உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசுல கிளவுஸ் இல்லாம குத்துவிய, அதை பத்தி. யூ நோ மை டியர், சின்ன வயசுல நம்ம ராகவ் இப்படி எல்லாம் ஸ்லிம் மற்றும் எல்லாம் கிடையாது. முப்பது நாள் என் பின்னாடி சுத்தினேன், அதுக்கப்புறம் காணாம போயிட்டேன். அப்ப ஒருவேளை எனக்கு லவ் இருந்தா கூட கழட்டி விட்டுட்டு போயிருப்பேன், அப்படிதானே? இல்ல அது வந்து ஏன் இன்னும் 10 நாள் என் பின்னாடி சுத்த முடியாதா உன்னால? என்னை ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட கேட்க முடியாதா? சண்டை போட தெரியல, கெஞ்ச தெரியல, அப்புறம் கொஞ்சம் மட்டும் எப்படி தெரியும் உனக்கு? எப்படியப்போ எவ்வளியாவது பாரு. இன்னொரு தடவை என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்ன கொன்னுடுவேன். போன வாரம் தான் உங்க ஜிஎம் வார்ன் பண்ணி அமைச்சிருக்கோம். ஒரு வாரம் கூட ஆகல. நேத்து ராத்திரி 5 பேசஞ்சர்ஸ், 2 பொம்பளைங்க, அதுல குழந்தைங்க வேற. வண்டியை ட்ராக் பண்ணிட்டோம். டிரைவர் அப்ஸ்காண்டட். ப்ரூட்டல் மேம். மக்கள் பயன்படுத்துற நிறுவனம், மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி? அந்த நிறுவனத்து மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு பிரஸ் கேக்குறாங்க. சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்க எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 2 இன்சிடென்ட்டில் சம்மந்தப்பட்ட 2 டிரைவர்ஸுமே ரீசெண்டாக தான் கோ கேப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நாம் ரெக்ரூட் பண்ணுற டிரைவர்ஸ் கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, இல்லை டிரைவர்ஸை ரெக்ரூட் பண்ணுற கமிட்டி கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. நாளைக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் கோ கேப் சர்வீஸையை க்ளோஸ் பண்ணிவிடுங்க சார். கோர்ட் நம்மளை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள். இட்ஸ் நத்திங். என் பேர் குமார் சார். 20 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். குடி, சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்லை சார். ஏற்கனவே 4-5 டிராவல்ஸில் வண்டி ஓட்டியிருக்கேன் சார். அங்கே வேணா கூட என்னை பற்றி விசாரிச்சு பாருங்க சார். என் பேர் சதீஷ் சார். 3 வருஷமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை சார். சிட்டிக்குள்ளே உன்னை போலீஸ் வேலை போட்டு தேடுது. காரில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில். ஏன் உன்னால் நடந்து கூட தப்பிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை காப்பாற்றுறேன். உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ல. இப்போ நான் எங்கே தான் போகிறது? கோ கேப் கம்பெனி இழுத்து மூடணும். இதுக்கப்புறம் சம்பவம் ரொம்ப சீக்கிரம் நடக்கணும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா. சென்னை, டெல்லி ஆகணும். உங்களில் யாராவது ஒருத்தர் ஏன் நீயா கூட இருக்கலாமே. பேர் ராகவ். சார் தான் என்னை வர சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? 1 second. Hello. Sir, Mr. Raghav has come to meet you, sir. சரி, வர சொல்லுங்க. ஹலோ சார். ப்ளீஸ் கம். வா.
ஹாய் ராகவ். ஹாய் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் ராகவ். பெங்களூரில் நம்ம ஸ்டேட் லெவல் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஸ்பான்சர்ஷிப் விஷயமாக தான். ஓகே. கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம். ஆமாம் சார், நானும் பேப்பரில் படித்தேன். ஐ எம் சாரி ராகவ். சார் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் எதுவும் டிசைட் பண்ண முடியல. ஸோ யூ கேன் ட்ரை வித் சம்மன் எல்ஸ். சாரி. பா யா ராகவ். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. முடியாதுன்ட்டாரு. வெல் தட்ஸ் ஓகே. ஹே லிசன், பாக்ஸிங் இந்தியாவில் எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் யூர் ஸோ டேலண்டட். இவங்க இல்லைன்னா என்ன, இன்னொரு ஸ்பான்சரை பார்த்துப்போம். cheer up, not to worry, okay? ஓகேப்பா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மது. எனக்கு ஒரு விஷயம் புரியல ராகவ். சென்னை மட்டும் தான் இருக்கா தமிழ்நாட்டில்? விநாயக் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரா? சான்சஸ் கொட்டி கிடைக்குது. நான் என்ன கிரிக்கெட்டரா அம்பானி அதானி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு? நான் வெறும் பாக்ஸர். நமக்குலாம் அவ்வளோ சீனு கிடையாது. ஷட் அப். முதல்ல யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற தாட்டை மாற்று. சார் எல்லாமே வச்சுருங்க. டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ போய் பாரு. பேப்பர் எடுத்துட்டு போ. மது, நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போ. எஸ்ஐ போய் பாருப்பா. இருங்க சார், நான் வரேன் சார். பேசிட்டு இருக்கேன்ல, 1 minute. நான் சொல்கிறது கேளு. லைசன்ஸு, ஆர்சி புக்கு அது இதுன்னு கேட்டு 1/2 hour வெயிட் பண்ண வைப்பாங்க. நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போ. நான் வரேன். லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. Are you sure? யா. சரி, நான் கிளம்புறேன். ரீச் ஹோம் மெசேஜ். சரியா? யா. பை. இன்சூரன்ஸ் இல்லைன்றா? சரி சார், ரினியூல் பண்ணல சார். நீங்கள் சார் லைசன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ராகவ் தானே? ஆமாம். பிரதர், என்ன தெரியல உங்களுக்கு? நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ராமூர்த்தி, எங்களோட தங்கச்சி பையன். அப்பா கூட எனக்கு நல்லா தெரியும். முத்துக்குமரன் ஐயா, என்னன்னு பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. சரியா? சீக்கிரம். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபைன் மட்டும் கட்டு போயிடுங்க. ரைட் சார். ரூல்ஸா? ரூல்ஸா? எஸ் சார். ராகவ், அப்பாவுக்கு எடுத்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்து போங்க. ஹே பேபி. மது, எங்கே இருக்க? இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். இல்லை, எங்கே இருக்க? ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போகிறீங்க? கீழே கொஞ்சம் ரோடு சரியில்லை மேடம். சரி, நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன். சரி. வா. என்னடா ஆச்சு? வா. வாட்? வந்து உட்காரு. ஓய், ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? ஆஹா, சுட சுட தோசை. நத்திங் லைக் நைஸ் தோசை இன் த நைட். ஹே, எதையோ யோசிச்சுக்கிட்டு தாலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கே தெரியாம பாதி தோசை தான் சாப்பிட்ருக்க. மீதி தோசை யாரை சாப்பிட்றது? இந்த புது தோசை யாரை சாப்பிட்றது? பசிக்கலையா? அது ஏன் பசிக்கல யங் மேன்? ஓ எஸ், யூ ஆர் அப்செட். ஸ்பான்சர் கிடைக்கலன்னு தானே? கரெக்டா? டோன்ட் வரி மை பாய், லைஃப்ல நிறைய மிரக்கல் இருக்கு. இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு தோசை நினைச்சு சாப்பிடாத பா. கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரோட விசிட்டிங் கார்டு. நாளை காலையில் 10 மணிக்கு உனக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. யூ கோ, யூனோ. அப்புறம் யாருக்கு தெரியும், கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஸ்பான்சர். வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு நான் ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? உங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லு சார். நான் உங்கள் ஃபேவரை தேடி வரல. வழக்கமாக ஜெயிச்ச குதிரையில் தான் நீங்கள் பெட் பண்ணுவீங்க. இந்த தடவை ஜெயிக்க போகிற குதிரையில் நீங்கள் பெட் பண்ணுவீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன்.
அப்போ நான் ரிஸ்க் எடுக்க பயப்பட்டேன்னு சொல்ல வரியா? சார் நீங்கள் அப்படி பயப்படுறவராக இருந்தீங்கன்னா இந்த சீட்டில் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். உன் பேர் என்ன சொன்ன? ராகவ் சார். இதே ஆட்டிடியூடு நடக்க போகிற டோர்னமெண்ட்டை நீ காட்டணும். ஓகே சார்? தேங்க்யூ சார். டேய் லூசடா நீ பேசின பேச்சுக்கு உன்னை துரத்தி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போற? இவர்கிட்ட எல்லாம் சண்டை போட பயந்தா நான் ரிங்ல எப்படி சண்டை போட முடியும்? சரி நல்லா தான் பேசுற. அப்பாவுக்கு கால் பண்ணு. He'll be so happy. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா. யா டேய் பாவுண்டா சொல்லிடலாம். சொல்லக்கூடாது. இட்ஸ் ஓகே. மூஞ்சி சோகமாவே. என் மூஞ்சி ஓகேல? சோகமா இருக்குல்ல? Staring. உங்க ரெண்டு பேருக்கு யார் வேணும்? ஓ மிஸ்டர் சந்திரமௌலி. அவர் இங்க வீட்ல இல்லை. நான் அவரோட எங்க கசின் பிரதர் மந்திரமௌலி. அதே பட் ஐ நோ both of you. நீங்க தான் அந்த ஹேண்ட்ஸம் யங் மேன், அவரோட சன் ராகவ். and நீங்க தான் that beautiful young girl who's gonna marry him, right? எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. பார்ட்டி பண்ணிட்டு வாங்க. அங்கிள் நானும் வரேன். என்னாச்சு? என்ன பண்ற? ஏய் அதெல்லாம் தரக்காதே. இதெல்லாம் போக முடியாது. அமைதியா இரு. சொல்றேன்ல. எதுவும் பேசாத வாய் மூடு. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேண்ணே. இந்த பொண்ணையும் காரையும் எங்கேயே விட்டு எஸ்கேப் ஆகலாண்ணே. நீ போலீஸில் மாட்டீங்க அண்ணா. நான் சொல்கிறத மட்டும் செய். அப்படியே அந்த பொண்ணை கொன்னுடு. சரிங்கண்ணா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. அந்த பொண்ணு ஒர்க் முடிச்சுட்டு வழக்கம் போல கோ கேப் டிராவல் காரில் தான் வந்திருக்கா. டிரைவர் சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. ஹலோ பிரிட்ஜ் மேலே போறீங்க? பதில் சொல்லாம இந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த பில்டிங்கோட நைட் செக்யூரிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இங்கே வந்தோம். டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பாவம் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. தொடரும் கோ கேப் கால் டாக்ஸி வன்முறை சென்னை நகர மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் எங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? 45 days நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது தொடர்ந்து நடத்தப்படுமா முடக்கப்படுமாங்கிறது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட சிஓ அரெஸ்ட் பண்ண போறதா வெளியே பேசிக்கிறாங்களே, உண்மையா மேம்? வெயிட் அண்ட் see. நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே. நான் இல்லைன்னு சொல்லி ரோட் கடையிலலாம் போய் சாப்பிட்றது, ஓவர் நைட் முழிச்சிட்டே இருக்கிறது, டேப்லெட் ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேப்பா.
So, yes, sir. உங்க ஹெல்த் நீங்க தான் பாத்துக்கணும். Definitely. I love you. All the best, my dear. Win, okay? மது, நான் கிளம்புறேன். வரதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். நீ போறதுக்கே 7 நாள் ஆகும் போலியே. டைம் ஆச்சுடா. சும்மாடா. காலையில மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சரியா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிடு, நைட்டு டின்னர் சாப்பிடு. நீ இல்லாம நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கா போடா. அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாமா? நீங்க வேணா இப்ப கிளம்புங்க, இவன் ரிட்டர்ன் வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். அப்ப உன்னை வீட்ல இறக்கி விட்டுறவா? நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் அங்கிள். அதுவும் சரிதான். அப்ப நீ நடந்தா போ. அதுவே சீக்கிரம் போய்டும். கரெக்ட். ரெண்டு பேரும் அப்பாவை பாத்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கறேன். பை பை. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் நம்ம பத்மினியோட மகிழ்ச்சியை பத்தி? ஆட்டாதா ஆட்டவா. வெரி குட். அப்ப உன்னை இறக்கி விட்டுறவா? நானே போய்க்கிறேன். எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களே. உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ராகவ். நாளையிலிருந்து 7வது நாள் உனக்கு சாதகமா இருந்தா நீ தான் சாம்பியன். ஓகே டன் கோச். டின்னர் ரூம்க்கே வந்துடும். ஒன்லி சலன். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி கோச். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ யாருன்னு அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அடி. ஏன்? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலா சண்டை போடாதன்னு வாங்க. நீ என்னன்னா சண்டை போடுன்ற. ஆமா, எனக்கு சண்டை பிடிக்கும். கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? நீங்க வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பியா? வந்திருப்பேன். எல்லாத்தையும் ஒரு பொண்ணு செய்ய மாட்டேன், பசங்க தான் இனிஷியேட் பண்ணும். சரி, இப்போ கூப்பிடுறேன், வா. சரி, கதவை தோற. கதவு தோற. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். சரி, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதானே? So, this is my room. பாவி, இப்போ பொண்ணுங்களாம் பசங்களோட பயங்கரமா பிளான் பண்றீங்க. சரி, சண்டை போடலாமா? சண்டையா? என்ன மாதிரி சண்டை போடலாம்? உருண்டு பரண்டு கட்டி பிடிச்சி. கோச் மட்டும் பார்த்தாரு, நம்ம 2 பேரும் காலி. கோச். ஹலோ. இல்லை, இங்கே திருப்பி கூப்பிடுறேன். ஹே, நீங்க 2 பேரும் எப்போ இங்க? when did you? பா, என்னப்பா எப்போ நீ? ஹாய். என்னப்பா, டபுள் சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ் இருக்காது, but this definitely a surprise, no? நம்ம கார் என் உழைப்பில் வாங்கினதுப்பா. யார்ட்டையும் கடன் வாங்கல, பேங்க்ல லோனும் வாங்கல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பெங்களூரில் மது எனக்கு க்ளவ்ஸ் கிஃப்ட் பண்ணாப்பா. அந்த டோர்னமெண்ட் அந்த க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஜெயித்தேன். அதுக்காக தான் இந்த அழகான கார் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. யூனோ வாட்? அப்போ யோசித்தேன், லைஃப் பூரா அதே க்ளவ்ஸ் போட்டு தான் நான் ஃபைட் பண்ணணும்னு. உனக்கும் அந்த வண்டி அப்படி தானேப்பா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரு, அவங்களோட ட்ராவல் பண்ண காரு. இனிமே இந்த கார் இந்த வீட்டில் தான் இருக்கும். நிக்கிறது மட்டும் இல்லை, எவ்ரி வீக்கெண்ட் இந்த வண்டியில டிரைவ் போறோம். யா.
அப்பா தூங்கலையா? நீங்கள் ஏன் தூங்கல? ட்ரைவ் போகலாமா? ட்ரைவா? என்னத்துக்கா? புது வண்டி, நைட் ட்ரைவ். ஓகே. பத்மினியில் கடைசி வரைக்கும் அந்த பத்மினியை விட மாட்டீங்களா? ஒன் ட்ரைவ். மூணு மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் ட்ரைவ். வாவ், ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது பிரச்சனையா? ராகவ், உங்ககிட்ட ராகவ், ராகவ், நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை பயமுறுத்தலாம். பட் as a டாக்டர் நான் சொல்லி தான் ஆகணும். ஆக்சிடெண்ட்டில் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் கனெக்ட் ஆகிற ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனை மெடிக்கலி ஆப்டிக்கல் ஆட்ரஃபின்னு சொல்லுவோம். இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்வை இப்படி தான் இருக்கும். ஐ மீன், உங்களால் 2 அடிக்கு மேலே பார்க்க முடியாது. ஐம் சாரி. டேக் கேர். Shall we go? லேசர் ஏதாவது பண்ணி கியூர் பண்ண முடியாதா டாக்டர்? நோ. ஒருவேளை ஃப்யூச்சரில் கியூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இதுக்கப்புறம் இவர் இப்படி தான் இருக்க போகிறாரு. நாங்கள் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? ஓஎஸ், தாராளமாக. யாரு? டாக்டர்? மச்சி, மச்சான், மச்சான், அப்பா எப்படி இருக்காரா? மது, மது,
என் அப்பாவுக்கு என்னாச்சுடா? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். என் அப்பாவுக்கு என்னாச்சுடா? ஏய், மது மது Oh, no crying, okay? Not to worry. அப்பா, இதெல்லாம் போய் தானப்பா. நீ மறுபடியும் வந்துருவலப்பா. இதெல்லாம் நிஜம் இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னால தனியா இருக்க முடியலப்பா. இனிமே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன்ப்பா. பழைய ஃபோனே யூஸ் பண்ணு. முடிங்கெல்லாம் டை அடிக்க வேணாம். 10 மணிலே போலாப்பா. ஒரு தடவை கூட அந்த 10 மணியை தள்ளினதே இல்லைப்பா. ஒரே வாட்டி போகணும்ப்பா அவன் கூட டிரைவ். என்னால முடியலப்பா. ஒரு தெரியுமாப்பா, என்னால் பாக்ஸிங் பண்ண முடியலப்பா. எனக்கு கண்ணு தெரியாதுப்பா. இந்த வீட்டில் தனியா கண்ணு தெரியாம இருக்கப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னை விட்டுறாதப்பா. வா வெளியே போலாம். விளாடாத. உன்னால 2 அடிக்கு மேல பார்க்க முடியாது அதானே? 2 அடி பார்க்க முடியல. வா. எனக்கு மூடு சரியில்லை மது. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது ராகவ். பாக்ஸிங் ரிங்ல நீ அடி வாங்கி கீழே விழும்போது நீ அவ்வளவுதான் என்ன ஏந்திருக்க மாட்டேன்னு சொன்னவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு ஏந்திரிச்சிருக்க, ஜெயிச்சிருக்க. இப்பயும் உன்னால முடியும். வா. ஐம் ஓகே. நீ எத்தனை நாள் தான் இங்கே இருப்ப? நீ வீட்டுக்கு போ. வீட்டிலேயே ஏற்கனவே பேசியிருக்கேன். இட்ஸ் ஓகே. நீ இரு, நான் பார்க்குறேன். சார் வணக்கம் சார். நான் பெசநகர் சிமெண்ட்லேருந்து வரேன். டெத் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் கொண்டாந்துருக்கேன். சரி கொடுங்க. சந்திரமொழி சார் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர்கிட்ட தான் கொடுக்கணும் சார். அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க சார். அங்கிள் சைன் போட்டிருக்காரா? யாரோட டெத் சர்டிஃபிகேட்டு? சார் போன மாதம் 19 இறந்தாங்களா பைரவின்னு, அவங்களோடது சார். பைரவின்னு எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க. நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்கன்னு இல்லை சார், சந்திரமொழி சார் வீட்டு தானே? ஆமாம். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்கள் சார். ஏங்க அவர் செத்து போய் 2 வாரம் ஆச்சுங்க. ஓ செத்துட்டாரா? சாரி சார். சார் நீங்களே கையெழுத்து போட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. யோ யாருன்னே தெரியாதுன்றேன், சைன் போடுன்ற. சார் சந்திரமொழி சார் தான் கேட்டாங்கன்னு கையெழுத்தே போட்டுக்கார். நீங்களே பாருங்கள், இது அவரோட கையெழுத்து தானே சார். 10-15 நாளில் டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்துடும். வந்தவொன்னே நானே நேரில் கொண்டாந்து கொடுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலைல தான் வந்துச்சு. வந்தவொடனே எடுத்தான்ட்டேன் சார். இது அப்பா கையெழுத்து தான். ஒருவேளை உங்கள் அப்பா சைடு சொந்தக்காரங்க யாராவது இருக்குமா? இல்லை. இல்லைன்னா அம்மா சைடில் யாராவது? அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா சைட்லேருந்து யாரும் எங்களை பார்க்க கூட வரல. யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படி? நம்ம ராமூர்த்தி அங்கிள் வீட்டுக்கு போகலாம். ராகவ், நினச்சே பார்க்கல எல்லாம் ஒரே நாளில் மாறி போயிடணும். உனக்கு 2 அடி தான் கண்ணு தெரியும்னு டாக்டர் சொன்னப்ப பைரவி யார் அங்கிள்? யார் பைரவி? எந்த பைரவி செத்ததுக்காக என் அப்பா மொத்த சடங்கை பண்ணாரோ அந்த பைரவி. ராகவ், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசலாம். இல்லை அங்கிள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட ஷேர் பண்ணதை விட அவர் லைஃப்பில் அதிகமாக என்ன நடந்தது உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்கள். உங்கள் அப்பா நிறைய தடவை அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. வழக்கமாக நானும் அவனும் ட்ரெயினில் தான் போவோம். ட்ரெயின்லையா? ஆமாம்,
உனக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஹாய் ராமு, இன்னும் இங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. போன ட்ரெயின்லேயே போயிருப்பேன்னு நினச்சேன். வாட் ஹேப்பன்ட்? உன் பையன் தான் புதுசாக கார் வாங்கி தரேன்னு சொல்கிறான்ல. ஆமாம். இப்படி நின்று லேட்டாக வர்றதுக்கு அந்த காரை வாங்கிக்கலாம் இல்லையா? ஹே, என் பத்மினி பற்றி உனக்கு நல்லா தெரியும். அது நின்று வரும், ஆனால் என்ன நிறுத்துறாது. உனக்கு என்ன தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க் வாட் ஹேப்பன்ட்? நோ, நிறுத்திட்டாங்க. வாவ், ஆல் டயர்ஸ் காத்து ஓகே. என்ன எதுக்கு ஓபன்? ஹாய். ஹாய். நான் பைரவி. நல்லா இருக்கு. நீங்க? சந்திரமௌலி. ஹலோ. ஹலோ. இந்த கார் விக்கிற ஐடியா இருக்கா? ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஓ, அப்ப இந்த கலர் பிடிச்சிருக்கோ? யூ see, என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளுமே விக்கிறதுக்கு இல்லை. மிஸ்டர் சந்திரமௌலி, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா? எடுத்துக்கல. நாளைக்கே இந்த வண்டி OLXல ஆட் போட்டு விக்கணும்னு நினைச்சா கூட நினைக்க மாட்டேன். 20-25,000 கூட வருமான்னு தெரியாது. வராது. I'm willing to offer you 1 lakh. Can you consider? நமக்கு நோட் அடிக்கிற பிசினஸோ? இந்த என் வண்டி இருக்கே, என் வண்டி லேது. ஓ. ஓகே. ஓகே, thank you. வெல்கம் வெல்கம். மிஸ் சந்திரமௌலி, இப்போ என்ன? உங்க வண்டியை போட்டோ எடுக்கலாமா? ஓகே, thank you. வெல்கம். அப்போ வித் யுவர் பெர்மிஷன் நான் போலாமா? போட்டோ எடுப்பட்டுமா? எப்படி? வாட்ஸ்அப். மொபைல்யா? என் ஃபோன் தான் வரும். இந்த வாட்ஸ்அப் எல்லாம் கிடையவே. உங்க ஃபோனை கொடுங்க. என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க போல. அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. என்ன பண்றீங்க? இது என் நம்பர். என்ன? எப்பயாச்சும் உங்களுக்கு வண்டி விற்கணும்னு தோணுச்சுன்னா கால் மீ. இது உங்க வண்டி தான் எனக்கு தெரியும். அது எப்படி? மிஸ் சந்திரமௌலி, உங்க நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஹலோ. எஸ் மிஸ் சந்திரமௌலி. எஸ் ஸ்பீக்கிங். ஹாய், நான் பைரவி. யாரு? அன்னைக்கு கூட பெட்ரோல் பங்க்ல உங்க வண்டி வாங்கணும்னு சொன்னனே. உங்கார 1 லட்சம் ரூபாய்க்கு. எஸ் 1 lakh. மிஸ் சந்திரமௌலி. யார் அது? ఓకే, ఎవరండి? ఎక్కడ? ஹாய். நீங்க எங்க? இங்க நான் தான் உங்களுக்கு கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் இங்க ட்ரெயின் ஏற வந்தேன். அப்ப பத்மினி சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கேன். உங்க சர்வீஸ் ஸ்டேஷன் வெஸ்ட் மாம்பலம் பார்க்கிங் லாட்ல இருக்கா? அத பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. பத்மினி இருக்கே, அது இஷ்டம் தான் ஓடும், இல்லனா இக்கட வந்து நின்னுடும். நான் இங்க இருந்து ட்ரெயின் ஏறி வேலைக்கு போய்டுவேன். திருப்பி வந்து பத்மினில ஏறி வீட்டுக்கு போய்டுவேன். வண்டிக்கு வயசு ஆயிடுச்சு. என்னது? ஏன் பத்மினிக்கு வயசு ஆயிடுச்சா? உங்க வயசுக்கு நீங்க டெய்லி எவ்வளவு தூரம் நடப்பீங்க? ஒரு 10 கிலோமீட்டர். நான் என் வயசுக்கு டெய்லி 12 கிலோமீட்டர் நடப்பேன். பத்மினியோட வயசுக்கு அது பாவம், மாம்பழம் வரைக்கும் தான் ஒரு வேணும்னு சொல்லிச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க் பண்ணிவிடுவேன். அது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பாவம். ட்ரெயின் வந்துருச்சு. என்னது? ட்ரெயினா வந்துருச்சு? வந்துருச்சு. பாய் சார். பேங்க்ல லோன் வேணும்னு கேட்டிருந்தேன் சார். ஆமா, பார்த்து பண்ணி கொடுங்க சார். உங்க பேரு நீரவ் மோதி இல்லையே? எத்தனை தடவை சொல்றது? என் பேர் சுவாமிநாதன் சார். தெரியும், ஆனா கொடுக்க முடியாது. சுவாமிநாதனுக்குலாம். சரிங்க சார். சோ பேங்க்ல வேலை பார்க்கறீங்க? ஆமா. ஏங்க, உங்களுக்கு இந்த ஒட்டு கேக்குற பிசினஸும் இருக்கோ? லைட்டா. అవును, బ్యాంక్లో పని చేస్తాను. మీరు? நான் கருடா கால்டெக்ஸ்ல அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ட்ரெயின்ல பார்த்ததே இல்லையே. ஏன்? இவ்வளவு நாள் டி நகர்ல இருந்தேன். இப்பதான் தாம்பரம் ஷிஃப்ட் ஆனேன். ஓ, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். வெரி குட். பாவம் அவன். ஆல் தி பெஸ்ட். அவங்க 2 பேருக்கு இடையில படிப்படியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறத நான் பார்த்தேன். ஹலோ. இன்னும் ஹலோ? பேர் ஸ்டோர் பண்ணல? ஓ, பைரவி. நேரா பாருங்க. எங்க? மிஸ் சந்திரமௌலி. ஹாய். இங்கடா. இங்க எடுத்துக்கிட்டே போனா. மிஸ் சந்திரமௌலி, என் பின்னாடி ஒருத்தன் கருப்பு ஷர்ட்ல உட்கார்ந்திருக்கான்ல. யாரு? ஆமா, உட்கார்ந்திருக்கான். நம்மளை பத்தி என்ன நினைப்பான்?
நம்மளை பத்தியா? அவன் ஏன் நம்மளை பத்தி நினைக்கணும்? நம்ம என்ன அவனை பத்தி நினைக்கிறோமா? இல்லையே. அதிர்ஷ்டசாலி. ஒரு வயசானவர் சின்ன பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்காரு, நடிச்சுப்பான். யார் வயசானவர்? அப்ப சின்ன பொண்ணு? ஆஃப் கோர்ஸ் மீ. நினைப்புதான். அப்படிதான் நினைப்பான். யாரை விட்டுது இந்த யங் வியாதி? உங்களுக்கு எப்போது யோசனை வந்திருக்கா? என்ன யோசனை? அழகான சின்ன பொண்ணு தள்ளிட்டு போலான்னு. ஆஃப் கோர்ஸ் தோணுது. ஆனா ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தானா நா 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 தானா நா 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 நா. யார் போன்? ஹாய் ராகவ். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. ஓ தட்ஸ் ஓகே டியர். இவங்க இல்லைன்னா என்ன, வேற ஸ்பான்சர் ட்ரை பண்ணலாம். சேர் அப் டவுன் டார்லிங். ஐ வில் see you at home. ஓகே. என்ன ஆச்சு? ராகவ் அவருக்கு இந்த கோகேப் எம்டில ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரிவர்ஸ் கேர் போட்டு போயிட்டாரா. நோ ஸ்பான்சர். இட்ஸ் ஓகே. நான் வேற ட்ரை பண்ணிட்டா. எதுக்கு ஸ்பான்சர்? ஸ்பான்சர் நாளைக்கு காலைல கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரை மீட் பண்ண சொல்லுங்க. வாட்? நாளைக்கு போய் மீட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும். நான் பேசி வைக்கிறேன். சப்போஸ் கிடைக்கலனா? கிடைச்சிச்சுன்னா இந்த ஒயிட்டை பிளாக்கா மாத்தணும். நோ நோ நோ, இது கூடாது. இதுக்கு பேர் தான் பிளாக்மெயில். அப்பாவுக்கு கால் பண்ணு. He'll be so happy. நேர்லயே சொல்லலாம். வீட்டுக்கே போயிடலாம். வா. டயன் ட்ரெஸ் ஓகே? ராகவ் பிடிச்சிருக்கா? நோ பிடிக்கலையா. வாட்? அவருக்கு பிடிக்கவே இல்லையா? அதனால தான் ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி again. You want to see? Yeah. It really was a beautiful party, you know. But thank you for that. Thank youக்கு பதிலா இந்த நீங்க வாங்க போங்கலாம் விட்டுட்டு நீ வா போன் பேசலாமா? ஐயோ அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. It's very easy. நீ வா போ. ஓ ஓகே. நீ வாங்க. நீ போங்க. ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி. அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தா வர முடியுமான்னு கேட்கலான்னு. வரலாம். ட்ரிங்க் சாப்பிட விட்டனே. பார்ட்டினா குடிக்கிறது மட்டும் இல்ல, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமே. அது நல்லா பண்ணுவேன். ஆல்ரைட். எங்கே? ஹாய். ஹாய். This is for you. Wow. Thank you. Welcome. ஆனா இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே. பர்த்டே நான் சொல்லவே இல்லையே. பார்ட்டின்னு ஸ்பெஷல் கெஸ்டா என்ன மட்டும் இன்வைட் பண்ணலாம். பர்த்டே இருந்தா தான் நான் gift கொடுக்கணுமா? Fair enough. Very fair. இது நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே. உங்க வீட்ல? உன் வீட்ல. ஓ சாரி, உன் வீட்ல டின்னர் நமக்கு யூ நோ சாப்பிட்டுக்கலாம். ஆனா நாய்கள் குலைக்கும். ஓ உங்க வீட்ல அவ்வளவு டாகிஸ் இருக்கா? உள்ள இல்ல, வெளிய, பக்கத்து வீட்ல, ஏத்த வீட்ல, தெருவுல. ஓ தோஸ் டாகிஸா? அதுங்க பாட்டு குறைச்சா குறையட்டுமே, நமக்கு என்ன? நீங்க பார்க்க அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கீங்க. Really? இன்ஃபேக்ட் உங்க வண்டி வாங்கணும்னு நினைச்ச ரீசனே வந்து அதான். அப்பா கிட்டயும் அதே மாடல் சேம் கலர் இருந்தது, அதான் வாங்கணும்னு தோணுச்சு. உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க கேரக்டர் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு. ஓகே. அதுக்காக உங்களை அப்பான்னு கூப்பிட்டு நினைச்சிடாதீங்க. வாட்? நதிங். உங்க உங்க அப்பாக்கு என்னாச்சு? ஒரு 5 years முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு செஸ்ட் பெயின்னாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். டாக்டர் அவரை பார்த்துட்டு he is no more சொல்லிட்டார். லைஃப் இஸ் so unpredictable. திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். தனியாகவே இருந்து பழகிடுச்சு. நானே ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேனோ? நீங்க சொல்லுங்க. I'm glad you did. What? எப்படி இவ்வளோ பெயின் யூ? ஓகே, உன்னால தான் என் பெங்களூர்ல இருக்கார். ஓ, அப்போ பில்லு நீங்களே கட்டலாமே. ஸ்பான்சர் கிடைச்சது என் பிள்ளைக்கு, நாட் ஃபார் மீ. மழை வர மாதிரி இருக்கு.
யூ ப்ளீஸ் கெட் இன். வீட்டில் இறக்கி விட்டு போகிறேன். உங்க வைஃப் உட்காந்த இடமாச்சே. சென்டிமெண்ட்ஸ் உங்க எமோஷன் கூட நாட் ஃபார் சேல் இல்லையா சந்திரமௌலி? கம்மியா வண்டிக்குள்ள ஏறி உட்காரு. உன் வீட்டில் இறக்கி விட்டு போறேன். ஓகே. பத்மினி மானத்தை வாங்கிறாங்க. தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு. மழை வர மாதிரி இருக்கு. வண்டிக்குள்ள ஏறி போற. வீட்டில் இறக்கி விட்டு போறேன். வண்டிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதேதான் வண்டிக்குள்ள தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கிளம்பிடா சந்திரமௌலி. நீ பெங்களூர் போன ஒரு 4-5 நாள் கழிச்சு ராத்திரி ஒரு 10-10:30 இருக்கும். உங்கள் அப்பாக்கிட்டே இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏய் என்னடா இந்த நேரத்தில் ஃபோனு? ஏய் என்னடா சொல்கிற? வேண்டியவங்க சார், அவளுக்கு வேண்டியவங்க சார். பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் சார்? இவங்க எப்படி இறந்தாங்க? கொலைதாம்மா. கொலையான பொண்ணு பேர் பைரவி. இவங்க ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு கேபில் ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ், கோகேப் டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுங்கிறது எக்ஸாக்டாக தெரிய வரும். கோகேப் டிராவல்ஸ்ல மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சிட்டியில் நடந்திருக்க கோகேப் டிராவல்ஸோட 4வது கிரைம் இது. இதுக்காக தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். விசாரணை போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு உன் அப்பா தான் பைரவிக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணார். ராமு, உன் தங்கச்சி பையன் மாதவன் எஸ்ஐ தானே? ஆமாம், எஸ்ஐயா இருக்கான். அவனை பார்க்கணும். எதுக்கு? எல்லாரும் நினைக்கிற மாதிரி பைரவி அந்த டிரைவர் கொலை பண்ணல. மாதவங்கிட்ட சொல்லி ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும். அதான். டேய், நமக்கு எதுக்குடா அந்த வம்பெல்லாம்? சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையன்கிட்ட நான் பேசினேன். அவங்க ஏதோ டிசியை போய் பார்த்துருக்காங்க. இனிமேல் பைரவி கேஸில் தலையிடாதீங்க மாமா. ஏன், என்னாச்சு? தலையிடாதீங்க மாமா. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் என் சீனியர் ஸ்டாஃப் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது சந்திரமௌலிக்கு வேண்டிய பொண்ணாச்சேடா. நான் விட்டாலும் அவன் விட மாட்டானடா. டேய், நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நீ வந்து ஒன்று டிரைவ் போகலாமான்னு கேட்டான். அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை. உங்கள் அப்பனை லாரி ஏற்றி கொண்டுட்டானுங்க. மாத்திரடி. பைரவி அந்த டிரைவர் கொலை பண்ணல. ராமூர்த்தி அங்கிள் தங்கச்சி பையன் எந்த ஸ்டேஷன்லடா இருக்கும்? நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை, என் சீனியர் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கு பதில் அவங்களுக்கும் தெரியாது. உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாருன்னு அவர் நான் டிசி கிட்ட கூட்டின்னு போனது என்னமோ உண்மை தான். அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இதில் நீ தலையிடாதன்னு ஃபோன் பண்ணாங்க. வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. What are you doing? என்ன தேடுற? டேய் மச்சி, என்னடா தேடுற? டேய் ஆக்சிடென்ட் பண்ண லாரி டிரைவரோட எஃப்ஐஆர் காப்பி எவனோ செய்ய சொல்லி தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் அவன் அட்ரஸ் இருக்கு. யாரு? யார்?
யாரு சார்? 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்க அப்பா இறந்துட்டாரு. அது விஷயமா உங்களை பார்க்கணுன்னா. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன் சார். இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை சார். என் கெட்ட நேரம் அன்னைக்கு நடந்துச்சு. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் சார். என்ன கொண்டுடு சார். என்ன கொண்டுடுங்க சார். சரி சரி விடுங்க விடுங்க. வாடா. நான் மணி பேசுறேனே. சொல்லு மணி. ராகவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டானே திடீர்னு. யாரு? சந்திரமணி பையனா? ஆமா, நான் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேனே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் விட்டான் பாரு. நான் நம்பிட்டான். உன் மேல எதுவும் டவுட் வரலையே? ஆமா, ஒன்றும் இல்லை. இருங்க நான் வரேன். ஃபோனை விட்டான். தோ மணி. டேய், நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். யார்கிட்ட பேசின? ஃபோனை கொடு. நான் லந்து பண்றீங்களா? குடுறா. அடி எல்லாரும் நினைக்கிற மாதிரி பைரவி அந்த டிரைவர் கொலை பண்ணல. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. பர்டிகுலராக உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா?
இதுக்கு முன்னாடி நடந்த 4 இன்சிடென்ட் சம்மந்தப்பட்ட 3 டிரைவர் போலீஸ்ட்டு மாட்டியிருக்காங்க. ஒருத்தன் எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த 3 டிரைவரில் ஒருத்தனையாவது எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டோம்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பேக் டு பேக் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கு. இன்னும் 10 நாளில் 1 minute. கட் பண்ணிட்டாரா? ஹே ராகவ், இந்த நியூஸ் பாத்தியா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம்ல பிட் அடிச்சு மாட்டிருக்காரு. ஏய், அவன் ஏற்கனவே 1000 பிரச்சனையில் இருக்கான். சும்மா நீ வேற. ஐயோ, ஆனா என்ன மாதிரி டெக்னிக்கலா பிட் அடிச்சிருக்காருன்னு கேளு. சரி, என்ன? சஃபீர் கரீம்னு கேரளால ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஒரு ப்ளூடூத் கேமராவை அவரோட ஷர்ட் பட்டன்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுல கொஸ்டின் பேப்பரை லைவா கேப்சர் செஞ்சு வைஃப் அனுப்பியிருக்காரு. அங்கேருந்து அவரோட வைஃப் ப்ளூடூத் வழியா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இதுக்காக மைக்ரோ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அப்போ? அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ண மாதிரி உன் ஷர்ட் பட்டன்ல ஒரு மைக்ரோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ப்ளூடூத் மூலமா என் செல்போன்லயும் இவனோட செல்போன்லயும் கனெக்ட் பண்ணிட்டா உன் கேமரா பாக்குற எல்லாத்தையும் நாங்க பார்க்க முடியும். அதாவது 2 அடிக்கு மேல நீ பார்க்க முடியாத உலகத்தையும் நாங்க பார்க்க முடியும். Go. Left. Straight, straight, straight. Okay, slow down. Gate வருது. Move to left. இந்த மாதிரி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண விஷயம் யாருக்கு தெரிய வேணாம். ஹலோ சார். ராகவ், கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார். சாரி, ஆஃபீஸ் மீட்டிங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பரவாயில்ல சார். நீங்கள் ஒரு 5 minutes ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணேன் சார். அப்போது வீட்டில் மீட் பண்ணலாமா? ம், ஓகே சார். இது எல்லாத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அவங்களோட டார்கெட் நீங்கள் தான். ரீசெண்டாக நடந்த பைரவி கொலையில் அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க சார். ஆனால் அந்த கொலையை அந்த டிரைவர் பண்ணலன்னு எங்கள் அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு. செய்யாத கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆகி அந்த ஆள் உள்ள போயிருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியே எடுத்து விசாரிச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சான்ஸே கிடையாது. ரேப் அட்டம், மர்டர் அட்டம், அப்படி இப்படி நம்ம 7 செக்ஷனில் கேஸ் இருக்கு. அவனை பெயில் எடுக்கிறதெல்லாம் பாசிபிளே கிடையாது. பைரவி இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட், ராபரி, ஐடி பொன் மர்டர்னு 3 கேஸ் நடந்திருக்கு சார். இதில் ராபரி பண்ண டிரைவர் மட்டும்தான் போலீஸ்கிட்ட மாட்டல. மீதி 2 கேஸ் சம்மந்தப்பட்ட டிரைவர்ஸ்க்குமே பெயில் கிடச்சிருக்கு சார். குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணானே, அவன் கூட பெயில் வெளில வந்துட்டான். நான் அவனை வேலையை விட்டு கூட தூக்கிட்டேன் சார். அவனோட அட்ரஸ் கிடைக்குமா சார்? இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுமா? விஜயராபுரமா? நேராக போய் ரைட்டில் கட் பண்ணி 3வது லெஃப்ட் திரும்பும் சார். அது பக்கத்தில். தேங்க்ஸ். என்ன குமரேசனா? அப்படி யாரும் இங்கே இல்லை சார். 27 வருஷமாக நான் இங்கே குடியிருக்கேன். இந்த மாதிரி பேரில் யாருமே இங்கே இல்லை சார். அண்ணா, நாங்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் பசங்கண்ணா, ஃபைனல் இயர் படிக்கிறோம். நீங்கள் சொல்கிறவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. 3 வருஷமாக இதே வீட்டில் தான் குடியிருக்கோம். ஃபேக் ஐடி கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்கானு அவனுக்கு மட்டும் என் கையில் மாட்டினானுங்கண்ணா. தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. நாளைக்கு மதுரை கோர்ட்டில் வேற ஏறி என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியல. எல்லா கதவும் மூடின மாதிரியே இருக்கு. அடுத்து யார் மாட்ட போகிறாங்களோ? வேற யாரோ மாட்டுறதுக்கு பதிலா நாமளே மாட்டினா? புரியல. இல்லை, உன் கூட அவன் ஆஃபீஸில் எத்தனை பேருங்க வேலை செய்கிறாங்க? என்னை சேர்த்து 50 பேர் இருப்பாங்க. நான் அவங்களை மீட் பண்ண முடியுமா? ஏன்? சிட்டியில் ஒரு பொண்ணு தனியாக கோகேப் எடுத்து நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் அப்படி தனியாக ட்ராவல் பண்ண தைரியம் உள்ள பொண்ணுங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கலாம், ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் உங்கள் ஹெல்ப் தேவை. உங்களுக்கு இருக்கிற 2-3 நிமிஷம் தைரியம் தான் எங்களோட பலம். ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தான் கேப் புக் பண்ணி. ஆமாங்க.
என்னாச்சு? மச்சி மதுடா. யாருக்காகடா இதெல்லாம் பண்றீங்க? எதுக்காகடா இதெல்லாம் பண்றீங்க? சொல்லுடா. யாரு? புகழேந்தி கர்ரா கர்ரா கால் டாக்ஸி புகழேந்தி சொல்லிதா பண்றா. டேய் நீங்களா பண்ற? என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சுனா? மச்சான் வரான்டா. ரெடியாரு. 6 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கான். 3 வர்றவனே. வரான்டா. வாங்கடா. மச்சி அப்பாவோட காரை பிரித்து ஒர்க் பண்ணும்போது அதில் அம்மாவோட திங்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பார்ல, அந்த இடத்துல இந்த ஃபோன் கிடச்சிது. செக் பண்ணி பார்த்தேன், இது பைரவியோட ஃபோனு. அவங்களும் அப்பாவும் பேசுனதெல்லாம் கூட இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீ ஒரு வாட்டி கேள. ஹலோ, தூங்கிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரமா? ஓ வே. நீ எங்க இருக்காய்? இன்னைக்கு ஆஃபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் என்னால நம்ப கூட முடியல. என்னது? சென்னையில கண்டினியூஸா கோ கேப் கிரைம்ஸ் எல்லாமே டிரைவர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சோம்ல. ஆமா ஆமா ஆமா, ஐ ரிமெம்பர். அது அப்படி நடக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட எம்டி அழகரோட அசிஸ்டன்ட் புகழேந்தி தான். வாட்? இன்னைக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது மிஸ்டர் புகழேந்தி அக்கௌண்ட்ல இருந்து 3-4 lakhs சம்பந்தமே இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பேன் கார்டு டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே கோ கேப் கிரைம் சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. வெயிட் a second, எனக்கு புரியல. ஏன் இப்படி பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல மிஸ்டர் சந்திரமௌலி. அந்த குழப்பத்துல தான் எனக்கு என் கம்பெனியோட சீனியர் அக்கௌண்ட் கிட்ட கேட்கும்போது பைரவி, what happened? பைரவி, ஜெய், யார் நீ? பைரவி,
யார் அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு பண்ண போனால் உனக்கு என்னடி? பைரவி, வாட் இஸ் ஹேப்பனிங்? புகழேந்தி பேசுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைரவியை முடிச்சிடுறேன். இந்த கொலை ஏன் வேஸ்ட்டாக விடுவானே, இதையும் கோகேப் டைமா மாற்றிடுவோம். Oh my God! God, please. Bharvi, oh God. Stop. Stop. Damn it. Otto, please stop. Agada. நான் எந்த ஃபோன் கால் பேசினாலும் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். ஏன் தெரியல மச்சி, இத்தனை நாள் அப்பா இதை நம்மகிட்ட சொல்லவே இல்லை. அழகரின் உதவியாளர் புகழேந்தியின் வாக்குமூலம் சோசியல் மீடியாவில் பரபரப்பான வைரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. என் பேர் புகழேந்தி, கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரோட அசிஸ்டன்ட். அழகர் எனக்கு தூரத்து சொந்தம். அழகர் சொந்தனால தான் இத்தனை நாளாக கோகேப்பில் எல்லா கிரைமும் வந்துச்சு. விநாயக கணக்கு சபை தனக்கு போட்டியாக வரத்த அவருக்கு பிடிக்கல. அந்த கம்பெனி கெட்ட பேர் வரணும்னு முடிவு பண்ணார். அதனால தான் சில டிரைவரை ஹயர் பண்ணி காசு கொடுத்து இந்த கிரைமெல்லாம் பண்ண வச்சோம். இப்போ அழகரோட வேலை முடிஞ்சிச்சு. கோகேப் கம்பெனியும் மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அடப்பாவீங்களா, எல்லா தப்பையும் இவனுங்களே பண்ணிட்டு பழித்துக்கு அவனுக்கு மேலே போட்டானுங்க. சாவடிக்கணும் மச்சான். ஒரு வேலை எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் அழகர் தாங்க. மேலும் புகழேந்தியை அழகர் கொலை செய்து விட்டதாகவும் தகவல் வருகிறது. அவரது உடல் தேனாம்பேட்டை மைதானத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் தலைமையில் விசாரணை நடைபெற்று புகழேந்தி வருகிறது. கொலை செய்யப்பட்ட சமயத்தில் அழகர் தன் குடும்ப விழாவுக்காக டெல்லி சென்றிருந்தார். இது சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக. தொழில் போட்டியில் என்ன பழி வாங்குற 2 பேரில் மக்களை பழி வாங்கிட்டார் அழகர். இப்போது மக்கள் அவரை பழி தேத்துக்கிறாங்க. எங்கே இந்த உண்மைலாம் வெளில தெரிஞ்சிருமோன்னு உங்கள் அப்பாவை கொல்றதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ? அதே தான் சார் நானும் உங்களை கேட்கலான் இருந்தேன். என் அப்பாவை கொல்றதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? கொண்டுட்டீங்களே சார். அவர் நேசிச்ச கார்ல அவர் என்ன சொல்கிறீங்க ராகவ்? என்ன? பைரவி எப்படி செத்தாங்கன்னு நான் சொல்லிட்டா? ஹலோ, தூங்கிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரமா? இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் என்னால் நம்ப கூட முடியல. என்னது? சென்னையில் கண்டினியூஸாக கோகேப் கிரைம்ஸ் எல்லாமே டிரைவர் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. ஆமா அது அப்படி நடக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அதோட புகழேந்தி தான். யார் அக்கௌண்ட்ல வந்து யாருக்கு பண்ண போனா உனக்கு என்னடி? புகழேந்தி பேசுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைரவி முடிச்சிடுறேன். கதை கரெக்டா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எனக்கு ஒரு டவுட். புகழேந்தி யார்கிட்டயோ ஃபோனில் பேசினா உனக்கு அழகர் மேலே டவுட் வரணும். அது எப்படி என் மேலே? அன்னைக்கு லாரி டிரைவர் துரத்திட்டு குடவுனுக்குள்ளே போனப்போ அவன் தலைகீழ தொங்கிட்டு இருந்தான். என் கண்ணுக்கு 2 அடி தான் தெரியும். ஆனால் 4வது அடியில் கிராஸ் பண்ண உடனே என் கையில் இருந்த கண்ணாடி காட்டி கொடுத்துருச்சு. உனக்கும் என் அப்பா கொலைக்கும் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்டயே வந்தேன். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணும் சார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அன்னைக்கு நீ டிரைவரோட அட்ரஸை விசாரிக்கிறதுக்காக கார்லேருந்து கீழே இறங்கினேன்.
ஆனால் உனக்கு தெரியாமல் நான் உன் காரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ காரில் பேசினது எல்லாமே பதிவில் இருக்கு. நாளைக்கு மதுரை கோர்ட்டில் ஹியரிங். இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நைட் ஏதாவது பெருசாக பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. அடுத்து யார் மாட்ட போகிறாங்களோ. அன்னைக்கு நீ பிளான் பண்ண மாதிரி எதுவும் பெருசாக நடக்கலை. நாங்கள் தடுத்தோம். டிரைவர் எங்ககிட்ட மாட்டி புகழேந்தி மாட்டினான். அவன் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஏறின கார் உன்னோடது. சார் போங்க சார். ரெண்டு அடி தான் கண்ணு தெரியும். அந்த நாய் நம்மளை ஏமாத்திடுச்சு சார். அவனுக்கு 2 அடி தான் கண் தெரியுன்றது உண்மைதான். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறான். கரோடா டேக்ஸ்லேருந்து கோ கேப் டேக்ஸ் டிரைவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது பெருசாக பண்ணி டிரைவரை போலீஸில் சரண்டாக வச்சு இதுக்கெல்லாம் காரணம் அழகர் தான் சொல்லி அப்ரூவல் ஆக்கி இதோட கதையை முடிச்சலாம் நினச்சேன் சார். அதுக்குள்ளே சொதப்படி சார். இதுக்கு வேற வழி இருக்கு புகழேந்தி. சார் என் பேர் புகழேந்தி. கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரோட அசிஸ்டண்ட்டு. நீ ஆரம்பித்த இந்த கதையை நீயே முடிக்கணுன்றதுக்காக புகழேந்திய ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்ச. அது அவன் மூலமாகவே ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணேன். போஸ்ட் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியாக நடந்துடும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. அழகர் பாவம் இல்லை, இந்த கொலைக்கு அவரே காரணமாயிட்டார். as I told you, கார்பரேட் வாரில் சின்ன மீன்களை பெரிய மீன்கள் பிடிச்சி சாப்பிடும். இங்கே இதுதான் ஜஸ்டிஸ். பிரில்லியன்ட், நாட் பேட். இப்போ என்ன பண்ணலாம் ராகா? எனக்கு அம்மாவை தெரியாது. ஆனால் அம்மா நான் எப்படி இருப்பாங்கன்னு என் அப்பா கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அப்பாவை தான் சொன்ன தருவியா? என்ன அப்பா வேணும், ஆட்டுக்குட்டி வேணும்னு? ராகவ் கெட் அப். ராகவ், உங்க அப்பா நான் தானே கொன்னேன். என்ன பண்ண? ராகவ், move to left. Raghavendri, please. Come on, get up. Hey. Technology. Hello, can you hear me? யாரு? வாலா அவகட்ட ஐடியாவா? அவ்வளோதான் இருக்கும். சாரி ஸ்வீட்டா. இப்போ உனக்கு 2 அடி தான் கண்ணு தெரியும்ல?
எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உன் அப்பா ஏன் செத்தார் தெரியுமா உனக்கு? இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்க வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் பாட்டு இந்த அவார்டு அவர் கையில் வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. மனுஷன் செம்ம காண்டாயிட்டார் சார். இருக்கிற கோவத்தில் 10 டிரைவர்ஸ் ஹையர் பண்ணி என் கம்பெனியில் சேர்த்து எல்லா கிரைம்ஸையும் பண்ண வச்சு என் கம்பெனி இழுத்து முன்னு நினச்சிருப்பார்ல. அந்த அளவுக்கு மோசமான ஆள்லாம் இல்லை சார். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் சார். அப்போது நாம் பண்ணுவோம் சார். என் கம்பெனியில் தொடர்ந்து நிறைய கிரைம்ஸ் நடக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகர் தான் எல்லாரும் ஒரு நாள் நம்பணும். மொத்தத்தில் அழகரோட கம்பெனியை இழுத்து மூடணும். ஏதாவது ரிவர்ஸ் ஆகிட போகுது சார். புகழேந்தி, இது கார்ப்பரேட் உலகம். இங்கே ஒருத்தன் அழிஞ்சா தான் இன்னொருத்தன் வாழ முடியும். வலியது வெல்லும். நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு. யோசிச்சு பதில் சொல்லு. சில போலீஸ் சப்போர்ட்டோட பிளான் பண்ணபடி எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மொத்த ஆட்டத்தையும் உங்கள் அப்பன் கலைக்க பார்த்தான். பைரவியை கொன்னது கோகேப் டிரைவர் இல்லை, புகழேந்தி. அங்கிள் பேசிட்டீங்களா? விநாயக், இது கார்ப்பரேட் உலகம். உள்ள வந்து அப்படிதான். அன்னைக்கு உங்க அப்பனுக்கு இன்னைக்கு உனக்கு. சார் என்ன சார் ஆச்சு? ஏய், நான்லாம் லீவு கேட்டல. போ சார். அதில் உள்ள விசுவாசம் உலகத்துக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். போ. இதோட கதை முடிச்சலாம் சார். அதுக்குள்ள சொதப்படி சார். இதுக்கு வேற வழி இருக்கு புகழேந்தி. விநாயக உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க. கோகேப் கால் டாக்ஸியில் இதுவரை நடந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமானவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரான விநாயக் கனகசபை என்பது ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்தார். என்னுடைய வளர்ச்சியை பொறுக்காம விநாயக் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கருடா கால் டாக்ஸியை அடியோடு முடக்க இந்த சதி திட்டத்தை அவர் தீட்டியதாக தெரிகிறது. மேலும் குற்றவாளியான விநாயக் கனகசபை கைது செய்யும் நடவடிக்கையின் போது அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை போலீஸ் சல்லடை போட்டு தேடி வருவதாகவும் காவல்துறை வட்டாரம் தெரிவித்தது. என்ன பண்ண விநாயக்க?
ராகவ் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ஸ்லைட்டா तो प्यार से பின்னாடியில இருந்து புஷ் பண்ணா ஸ்டார்ட் ஆகி உடனே. ஓ சார் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போறீங்க? ஹே ராகவ், நீ மறுபடியும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ எம் so happy to see you like this my boy. லைஃப் நிறைய நேரம் இப்படித்தான் ஃபேரி டேலில் வர்ற பறவை மாதிரி நம்மளை தூக்கிட்டு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்போம். சட்டனை கீழே தள்ளினோம், ரொம்ப வலிக்கும், திரும்ப எந்திரிக்கவே முடியாதுன்னு தோணும். ஆனால் எந்திரிக்கிறவன் தான் வின்னர்.